ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது எந்த மாதிரியான வேலைவாய்ப்பு, அந்த வேலைக்காக எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, அதுபோக எப்படி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான எல்லா தகவலையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 12th படிச்சிருந்தா போதும், தமிழ்நாடு அரசில் உங்களுக்கு வேலை ரெடி அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. ஓகேவா? எந்த மாதிரியான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது எப்படி சொல்கிறது, சுகாதாரத்துறையிலேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சுகாதாரத்துறையின் கீழே இந்த பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாவட்ட நலவாழ்வு சங்கம் செயல்பட்டுட்டு வருது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஓகேவா? அவங்க தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, லேப் டெக்னீஷியன், ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விதமான பணிகளுக்கு அவங்க ஆட்களை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷனாக அவங்க கேட்டிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நேற்றுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 11/12/2024 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணதுலேருந்து, அதாவது 11/12/2024 உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 26/12/2024 அந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் அதோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த லேப் டெக்னீஷியனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அதுக்கு எவ்வளவு சேலரி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேலரியாக உங்களுக்கு 13,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு உங்களை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூவில் தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூவில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இதுக்கு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும். 2வது, மருத்துவ கல்வி இயக்குனரால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தில் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், அதாவது நீங்கள் 12th படிச்சிருக்கணும், ப்ளஸ் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு சேலரியாக அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12,000 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ரூவர்டான, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி நிலையத்தில் பார்த்திங்கன்னா, கல்வி குழுமம் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடித்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது எம்எஸ் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இதில் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்த மெடிக்கல் ஃபீல்டில் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தது அப்படின்னாலுமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்து எதுவுமே அவங்க கொடுக்கல. கவர்மெண்ட் வேலைக்குன்ட்டு ஒரு வயது தளர்வு உண்டு. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணுவாங்க. மற்றபடி வயது வரம்புன்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க கேட்கல. ஓகேவா? இது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் பண்ண வேண்டியது கிடையாது. ஆஃப்லைனில் தான் பண்ணணும். அவங்க கொடுக்குற அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் அவங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, லாஸ்ட் டேட் 26ஆம் தேதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து உங்களை இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பிடணும். தபால் மூலமாக தான் அனுப்பணும். ஓகேவா? அது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையுமே வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலர், அலுவலக மேல்தளம், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், சிவகங்கை. ஓகே, இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து உங்களுடைய தபாலை வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26/12/24 2024. ஓகே, அதாவது இந்த டிசம்பர் 26 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களை வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங், அதாவது முன்னுரிமை அடிப்படையில். அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்க, எவ்வளோ குயிக்காக நீங்கள் அனுப்புகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் கொஞ்சம் முன்னாடி இருப்பீங்க அந்த மாதிரி. ஓகே, அதுபோக இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூ மூலமாக தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுறதை அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த எக்ஸாமு அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். அதுபோக இந்த வேலைக்காண்டி அவங்க வந்து எந்த விதமான ஃபீஸும் உங்கள்கிட்ட கேட்கல. ஓகேவா? ஸோ எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் கட்ட வேண்டிய தேவையில்லை. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வேலையை பற்றின தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேலைக்குள்ள அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் எந்த மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாவட்டத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுபோக இந்த 2 வேலைகளுக்குமான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதாவது லேப் டெக்னீஷியனுக்காக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்காக இருக்கட்டும், இந்த 2க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற லிங்க்கையும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வேலையை பொறுத்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக எல்லாருக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். நீங்களும் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற வேலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.